டென்டல் அமால்கம் சில்வர் அமால்கம் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் டாக்டர். அந்த ஃபில்லிங் வந்து கலர் நல்லா இல்லை, கருப்பு கலராக இருக்குது. அந்த ஃபில்லிங்கை வந்து மாற்றலாமா ஆர் ஃபில்லிங்கை மாற்றணுமா? சில பேருக்கு வந்து இந்த அமால்கத்தில் மெர்க்குரி இருக்குது, மெர்க்குரி டாக்ஸிசிட்டி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த ஃபில்லிங்கை சேஞ்ச் பண்ணமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த டென்டல் அமால்கம்னா என்ன, அந்த ஃபில்லிங் வாயில் இருக்கிறதுனால ப்ராப்ளம் வருமா, மெர்க்குரி டாக்ஸிசிட்டி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இப்போலாம் யூஸ்வலாக சில்வர் அமால்கம் ஃபில்லிங் பண்ணுறோமா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ டென்டல் அமால்கம் ஆர் சில்வர் அமால்கம் டிப்பிக்கலாக என்ன, அந்த ஃபில்லிங்னா என்னென்னா, இது வந்து யூஸ்வலாக வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டென்டல் ஃபில்லிங். ரொம்ப வருஷம் முன்னாடி, 100 இயருக்கு முன்னாடியே வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் தான் அந்த சில்வர் அமால்கம். இது 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று பேர் சில்வர் அலாய்னு பேர். அந்த சில்வர் அலாய் வந்து சில்வர் ப்ளஸ் மற்ற அலாய்னாலே யூஸ்வலாக 2-3 மினரல் சேர்ந்தது தான், மெட்டல் சேர்ந்தது தான் அலாய். ஸோ அதோட மற்ற மெட்டலும் சேர்ந்துருக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து மெர்க்குரி. அந்த மெர்க்குரியும் அந்த சில்வர் அலாயும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன்னால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மெர்க்குரியும் அந்த சில்வர் அலாய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஒரு ரொம்ப கடினமான ஒரு ஃபில்லிங் வந்து, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபில்லிங் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. இதுதான் சில்வர் அமால்கம் ஃபில்லிங். ஸோ யூஸ்வலாக இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி தான் இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சஸ்டெயினபிள் ஃபில்லிங், ரொம்ப ஸ்ட்ராங் ஃபில்லிங். யூஸ்வலாக இந்த ஃபில்லிங் பண்ணால் அந்த ஃபில்லிங் உடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கார்லலாம் வந்து ஏதான ஒரு ப்ராப்ளம்னா கார் போய் இடிச்சிச்சுன்னா காருக்கு ஒன்றுமே டேமேஜ் இருக்காது, அப்படியே கார் அப்படியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி இந்த மாதிரி அமால்கம் ஃபில்லிங்னா யூஸ்வலாக அந்த ஃபில்லிங் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், சுற்றி இருக்கிற பல்லு கூட உடஞ்சிரும், ஆனால் ஃபில்லிங் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபில்லிங். பட் இந்த ஸ்ட்ராங்கான ஃபில்லிங்னால ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒன்று இந்த மெட்டல்னால் அந்த மெட்டல் கரோஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மெட்டல் கரோட் ஆகி அந்த கரோஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஃபில்லிங்கோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சுற்றி இருக்கிற எனாமலாக இருக்கட்டும், டென்டீனாக இருக்கட்டும், அந்த எனாமல் அண்ட் டென்டீனோட அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மையும் அமால்கமோட ஸ்ட்ரென்த்தும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பற்களில் கிராக் விழுந்து பல்லு உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் மூணாவது மெர்க்குரி டாக்ஸிசிட்டி. இந்த மெர்க்குரினால் உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மெர்க்குரி டாக்ஸிசிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து இந்த மெர்க்குரி டாக்ஸிசிட்டினால் இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங் காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. சில்வர் அமால்கம் பண்ணும்போது சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு பண்ணும்போது, அதாவது இந்த மெர்க்குரியை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சில்வர் மற்ற இடத்துல படாமல் கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அந்த பர்டிகுலர் இந்த ரப்பர் டேம்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மெர்க்குரி டாக்ஸிசிட்டி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பேர் ஏற்கனவே வந்து சில்வர் அமால்கம் ஃபில்லிங் பல வருஷம் முன்னாடி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மெர்க்குரி டாக்ஸிசிட்டி வருமானா கவலைப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் மெர்க்குரி டாக்ஸிசிட்டி வராது. ஏன்னா இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங் வந்து செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்கில் வந்து அந்த ரெசிடியூவல் மெர்க்குரி இருக்காது. ரெசிடியூவல் மெர்க்குரி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால டாக்ஸிசிட்டி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் ஏற்கனவே பழைய இடத்துல முன்னாடி சில்வர் அமால்கம் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில சமயத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பல்லோட கலர் பிடிக்கல டாக்டர், அது ஒரே கருப்பு கலராக இருக்குது, நல்லா இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங் எவ்வளோ டீப்பாக இருக்குது, மீதமுள்ள பல்லு ஹெல்த்தியாக இருக்கா, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அந்த பல்லோட ஹெல்த் நல்லா இருக்கா, அது பல்லுக்கு வேறு சிகிச்சை எதாவது தேவைப்படுமா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து ஒரு சேஃபான முறையில் அந்த ரப்பர் டேம் ஐசோலேஷனில் அந்த சில்வர் அமால்கமை எடுத்துட்டு அந்த அமால்கம் பவுடர் வெளியில் வராமல் செக் பண்ணி அந்த ப்ராப்பரான முறையில் ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டூத் கலர் காம்போசிட் போட்டு ஃபில் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஃபில் பண்ணலாம். ரொட்டீனாக எல்லா பல்லுக்கும் பண்ண வேண்டாம். இருக்கிறதுனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. தேவைப்பட்டால் ஈஸ்தட்டிக் கன்சர்னுக்காக நம்ம இந்த ஃபில்லிங்கை சேஞ்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரொட்டீனாக வந்து புதுசாக ஃபில் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபில்லிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபார் ஆப்வியஸ் ரீசன், நான் சொன்ன காரணங்களுக்கால அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.